ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேகா சித்ரம். ஜாஃபின் சக்கோவோட இயக்கத்துல ஆசிஃப் அலி, அனஸ்வரா ராஜன், மனோஜ் கே ஜெயன், சித்திக், இந்திரன்ஸ் இவங்களோட நடிப்புல வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் தன்னோட டியூட்டி டைம்ல ரம்மி விளையாண்டு மாட்டிக்கிறாரு. சோ அதனால சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மர்டர் கேஸ் குடுக்கப்படுது. சோ அத அவரு கண்டுபிடிச்சாரா இல்லையா? அவரோட பேர திருப்பி வாங்குனாரா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோட திரைக்கதைய வந்து ஒரு மெட்டா சினிமா, அதாவது ஒரு சினிமாக்குள்ளேயே ஒரு சினிமாவ பத்தி பேசி, அத லிங்க் பண்ணி இந்த திரைக்கதைய வந்து அமைச்சிருக்காங்க. இது உண்மையாவே சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா ஒரு மர்டர் மிஸ்டரி அப்படின்னா, யாரு யார கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். பட் இந்த கதையில பார்த்தீங்கன்னா, யாரு கொலை பண்ணாங்க, யார கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லிர்றாங்க. பட் எதுக்கு, எப்படி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட திரைக்கதையா வந்து அமைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அந்த மாரி சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல வந்து ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபிளாஷ்பேக்கோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அது போக கதையோட போக்கு வந்து நம்மளால கண்டிப்பா ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாதிரி தான் போச்சு. பட் இருந்தாலும் நமக்கு எந்த இடத்துலயும் போர் அடிக்காத அளவுக்கு இந்த படத்த வந்து கொண்டு போயிருந்தாங்க. இது போக இந்த படத்தோட முடிவுக்கு அப்புறமும் படமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இடத்துலயும் இதுக்கப்புறமும் கொஞ்சம் ஃபிளாஷ்பேக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்சிருந்தது கொஞ்சம் அலுப்பு தட்ட வச்சது. இந்த படம் நமக்கு இப்போதைக்கு தியேட்டர்ல மட்டும் அவைலபிளாக இருக்கு. வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட. சோ, இப்ப விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஓடிடில வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்த பாருங்க. கண்டிப்பா நம்மளோட லாங்குவேஜ்லயும் இது டப் பண்ணி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இவங்க எல்லாரும் போக இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டரும் இருக்கு. அது ஏஐ மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லாவே வொர்க் அவுட் ஆயிருக்குன்ற மாரி சொல்லலாம். படத்த பார்த்தா அது யாரு என்னங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.